This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரெகுலேஷன் மாற்றிக்கிறாங்க. அது மேக்ஸ் சிலபஸ் மட்டும் இதில் பார்க்க போகிறேன். இதில் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலேஷன் மாற்றுவாங்க. தட் மீன்ஸ் ஓவரால் சிலபஸ் வந்து கண்டென்ட் வந்து மாற்றிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 13, ரெகுலேஷன் 17, ரெகுலேஷன் 21, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 25ன்னு ஒன்று வந்து இருக்குது. அந்த இப்போ வர கரண்ட் ஃபஸ்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஃபஸ்ட் இது. அது சிலபஸ் ஃப்ரேம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃப்ரேம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. 60+40 அந்த மாதிரி மார்க்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதை ரெக்கார்டிங் தான் பார்க்க போகிறோம். இது மேக்ஸில் எப்படி கொண்டு வந்துருக்காங்க, எந்த மாதிரி சிலபஸ் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 யூனிட் கொண்டு வந்துருக்காங்க. 4 யூனிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மள அப்ளைடு கால்குலேஷன் பேர் MA25C01 அப்படிங்கிற ஃபஸ்ட் செமஸ்டரோட பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா L ஃபார் லெக்சரிங், T ஃபார் தியரிட்டிக்கல் அண்ட் P ஃபார் ப்ராக்டிக்கல், C ஃபார் கிரெடிட். அப்போ டோட்டலாக பார்த்தா டியூட்டோரியல், இது தியரியில் டியூட்டோரியல். மேக்ஸுக்கு எப்பவுமே டியூட்டோரியல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3+1 வந்து 4 அப்படிங்கிற கான்செப்டில் கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி ரெகுலேஷன் 17 இருந்தது. ரெகுலேஷன் 21ல கால்குலேஷன் எடுத்துட்டு ஒன்லி மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலேஷன் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ இருக்கிற இந்த சிலபஸ் இந்த செமஸ்டர் ஒன்று பார்த்தா ஃபுல்லாகவே டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் மட்டும்தான் கொண்டு வந்துக்கிறாங்க. 4 மாடலும் தட் மீன்ஸ் 4 யூனிட்டு. 2 யூனிட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ரெக்கார்டிங்கும், மீதி 2 யூனிட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ரெக்கார்டிங்கும் கொண்டு வந்துக்கிறாங்க. இதில் அதை விட பெருசாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனி மார்க் கொடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்து இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ அது ஆல்சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வச்சு சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு இதில் நியூ கண்டென்ட்டாக கொண்டு வந்துக்கிறாங்க. இதை நல்லா பர்ஃபெக்டாக எல்லா காலேஜும் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஆக்டிவிட்டி ப்ளஸ் இதெல்லாம் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்கோர் கூட சொல்லிக்கிறாங்க, எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அசைன்மெண்ட்டுக்கு வந்து 40 மார்க், எண்ட் செமஸ்டர் மார்க்குக்கு வந்து 60 மார்க் கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து எவ்வளோ மார்க்குன்னு டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக இருந்தது. இது பர்ஃபெக்டாக பார்த்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் அண்ட் 5 ஸ்டார் யூனிவர்சிட்டியும் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இது அப்படி போய்ட்டு காலேஜ்லையும் கொண்டு வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம சூப்பராக எடுத்துக்கலாம். பார்க்கலாம். இதில் என்ன சொல்லிக்கலாம்னா அசைன்மெண்ட்டுக்கு வந்து 20%, சொல்யூஷனும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு அது 20%, கேட் எக்ஸாம் சால்வ் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து 20%, அண்ட் இன்டர்னல் எக்ஸாமுக்கு வந்து 40%. அதாவது டோட்டலாக நம்ம வாங்கக்கூடிய அசஸ்மெண்ட்டுக்கு வந்து 40 மார்க் இருக்குது அப்படின்னா அந்த 40 மார்க் வந்து இவ்வளவா டிவைட் பண்ணிக்கிறாங்க, 4ஆக டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 20, 20, 20 அப்படிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கும் 8 மார்க் 8 மார்க் 8 மார்க் வரும் 40க்கு. அப்போ 3 8 24 வந்துடும். மீதி 16 மார்க் பார்த்து இன்டர்னல் மார்க் வருது. இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து காலேஜில் ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 மார்க்ஸ் இருக்குது. அது 40%, அதாவது 40க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40%, 16 மார்க் வரும். அப்போ இதுதான் ஷெட்யூல். இது சூப்பராக இருக்கும். அசைன்மெண்ட் வரை 20 மார்க் கொடுத்துருக்காங்களா. சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்ஏ யூஸ் பண்ணுவாங்களா, மேட்லாப் யூஸ் பண்ணுவாங்களா, என்ன காலேஜில் யூஸ் பண்ணுறாங்களோ அது போட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கேட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதும் கொண்டு வந்துக்கிறாங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்பயுமே ரொம்ப கிரிட்டிக்கலான பசங்க வந்து எல்லா காலேஜ்லேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மாதிரி இது ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான். அது சில பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான் வந்திருக்குது. இந்த கடைசி 2 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் நிறைய இது இருந்திருக்குது. இன்டெகிரல் கால்குலேஷன் நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த மாடல் வந்து எது ஈஸியாக மார்க் எடுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடியது
அதை கண்டினியூஸாக கொஸ்டின் பேப்பரில் கேட்குறது பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மினிமம் ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்தா ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடலோட அட்லீஸ்ட் இந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டும், செகண்ட் மாடலும் ஆல்சோ மேக்ஸிமம் மினிமம் லெக்கரஞ்சி மல்டிப்ளியர் கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் அட்லீஸ்ட் பார்த்துட்டு போனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டெகிரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நிறைய இருக்குது. ப்ளஸ் டூவில் இன்டெகிரல் படிச்சிருந்தவங்களுக்கு ஓகே. புதுசாக இப்போ படிக்கணும்னா இன்டெபினட் டெபினட் இன்டெகிரலில் அது கொஞ்சம் பார்த்தோம். ஏரியா அண்டு இதில் ரீஜியன் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இது கொஞ்சம் பார்த்துட்டு போனாலும் மேபி பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன பாட்டு கேட்பாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த வேரியபிள் பிட்வீன் கார்ட்டீசியன் அண்ட் பார்ட்டீசியன் அண்ட் ட்ரிபிள் இன்டெகிரல் கான்செப்ட் இன்டெகிரல் கோஆபரேட்டர் ஸ்பெரிக்கல் கோஆபரேட்டர் நிறைய இருக்குது. இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இன்டர்சேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் கம்பல்சரி ஒரு 2 மார்க் வரும். அண்ட் ஏரியா கான்செப்ட் இதில் இருக்குது. டபுள் இன்டெகிரல் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிற கான்செப்ட் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு போகிறோம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல சூப்பரான சிஸ்டம். பட் பர்ஃபெக்டாக எல்லா காலேஜ்லையும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து, ஸ்டூடெண்டோட நாலேஜை பொறுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுத்துக்கிறாங்க. மேபி இது எல்லாமே பாரிஞாத்திர புக்கு. ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லான புக்கு எல்லாமே. எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக நல்ல யூஸ்ஃபுல்லான புக்கு தான். இதை நம்ம பார்த்து சில நாள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் லேப் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்சிஐ லேப் தான் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. மேபி எஸ்சிஐ லேப்புங்கிறது ஆர்கனைசேஷன் சொல்லி இது பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன 60 மார்க் வந்து வெளியே வருது. 60%, 100க்கு 60 மார்க். அதாவது இந்த நாடு மாடலோட வந்து 60 மார்க் ப்ளஸ் 16 மார்க் அப்படின்னா 76 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல இருந்து வந்தது. மீதி இருக்கிற 24 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நான் மாறும். சரிங்களா? எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து 60 மார்க் ப்ளஸ் இந்த சிலபஸ் ஓரியன்டட் இன்டர்னல் மார்க் வைப்பாங்க. அது ஒரு 16 மார்க், 76 மார்க். இது அப்படி கிடையாது. ஒன்லி சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம எழுதினா தான் 100 மார்க் பாசிபிளாக இருக்கும். அதாவது இன்டர்னல் வந்து 80ஆகவும் எக்ஸ்டர்னல் வந்து 20ஆகவும் வச்சுருப்பாங்க. இப்போ டோட்டலாகவே 40க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான இதுதான். பட் என்ன நடக்குங்கிறத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சுட்டு அந்த அனாயின்ஸோட ரிசல்ட் வந்து பார்க்கணும். இதில் தான் நிறைய காலேஜ் அட்டானமஸ் மாற்றிக்கிறாங்க. அப்போ அட்டானமஸ் காலேஜுக்கு இதே சிலபஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு காலேஜையும் அவங்க செட் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் அப்படியே செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில காலேஜ்லாம் அவங்க வந்து 5 ஸ்டார் இன்ஸ்டியூட்ல இருந்தோ இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வந்து நம்ம ஈஸியான யூனிட்டும் 2 யூனிட் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி யூனிட்டும் அதாவது கொஞ்சம் கால்குலேஷன் கலந்த யூனிட்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி வர மாதிரி 2 யூனிட், அப்புறம் 2 கஷ்டமான யூனிட் வைக்கிறாங்க. அப்புறம் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொஞ்சம் ஈஸியான யூனிட் 2 யூனிட், மீதி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான யூனிட் வைக்கிறாங்க. ஒரு 5 ஸ்டார் இன்ஸ்டியூட்லேயே நான் நிறைய காலேஜில் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி வேவில் திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் ஒன்னோட பேப்பர் பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா கால்குலேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பர்ஃபெக்ட் சிலபஸ் தான் நான் சொல்லுவேன். அது பர்ஃபெக்டாக காலேஜில் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.